வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பத்மினி அம்மா. கதைக்குள்ள போலாமா? வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாலும் பத்மினிக்கு காதில் அந்த வார்த்தைகளை எதிரொலித்துக் கொண்டிருந்தன. அந்த வார்த்தைகளின் கணம் தாழாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தானாக வழிந்து கொண்டிருந்தது. வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு சற்று நேரம் சோஃபாவில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். எவ்வளவுதான் தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்ள பார்த்தும் அவள் மனது அந்த வார்த்தைகளை மறக்க முடியாது என்னாடம் பிடித்துக் கொண்டிருந்தது. மெதுவாக எழுந்து சுவரில் மாட்டியிருந்த தனது கணவரின் போட்டோவிற்கு அருகில் சென்றாள். சுவாமிநாதன் அதில் சிரித்த முகத்துடன் தன்னை பார்ப்பது போல் அவளுக்கு தோன்றியது. கண்களை துடைத்து கொண்டு கையில் இருந்த வளையல்களை கழட்டி போட்டோவிற்கு அடியில் இருந்த ஸ்டாண்டில் வைத்துவிட்டு கடகடவென உள்ளே சென்று சிறிய துணிப்பை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். மாலை ஆபீஸ்ல இருந்து வந்த கோபி வண்டியை நிறுத்திவிட்டு காலிங் பெல்லை அழுத்த கதவு திறக்கவில்லை. என்னாச்சு? அம்மா தூங்கிட்டாங்களா? இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன் என்று யோசித்து கொண்டே போனை எடுத்தான். இதற்குள் பக்கத்து வீட்டிலிருந்து கோபி என்று பங்கஜத்தின் குரல் கேட்டது. என்ன மாமி, கூப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே சுவர் ஓரம் சென்றான். ஆமாண்டா, இந்தா சாவி என்று கையில் இருந்த சாவியை கொடுத்தாள் பங்கஜம். என்ன மாமி, அம்மா எங்க? வெளியில் எங்கேயாவது போயிருக்காங்களா என்று ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே அவளிடமிருந்து சாவியை வாங்கினான். ஆமாண்டா, எங்கேயோ கிளம்பி போனா. எங்கன்னு கேட்டேன், ஒன்னும் சொல்லல. பசங்க வந்தா சாவியை கொடுத்துடுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படியா? எப்ப போனாங்க மாமி? காலையிலும் ஆத்துக்காரி ஆபீஸுக்கு கிளம்பி போனதும் சித்த நாளைக்கெல்லாம் இவளும் போயிட்டாடா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். என்ன இது, காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்கன்னு மாமி சொல்றாங்க? ஒருவேளை சித்தை வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டாங்களா என்று யோசித்துக் கொண்டே கதவை திறந்து உள்ளே சென்று ஃபேன் சுவிட்சை போட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்து தனது தாயின் எண்ணிற்கு போன் செய்தான். போன் பில் சத்தம் உள்ளேயே கேட்க சுற்றி பார்த்து கொண்டு எழுந்தான். தனது தந்தையின் போட்டோவிற்கு அடியில் இருக்கும் ஸ்டாண்டில் அவளது செல்போனும் 2 வளையல்களும் இருந்தது. என்ன இது, அம்மாவோட வளையலாச்சே. இதையும் கழட்டி எங்க வச்சிருக்காங்க? போனை வேற கொண்டு போகல. ஒண்ணுமே புரியலையே. அப்படி எங்கதான் போயிருப்பாங்க? யார்கிட்டயும் சொல்லாம ஒருவேளை மல்லிகா கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று அவசரமாக போன் எடுத்து மல்லிகாவிற்கு போன் செய்தான். அவள் போனை எடுக்கவில்லை. 2-3 முறை ட்ரை செய்தான். அப்பொழுதும் எடுக்கவில்லை. ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா போல இருக்கு, அதுதான் எடுக்க மாட்டேன்றா என்று யோசித்து கொண்டே போனை ஆஃப் செய்து டீபாய் மேல் வைத்தான். இதற்குள் பாட்டி பசிக்குது, சீக்கிரமா ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க என்று கேட்டை பட்டன திறந்து கொண்டே உள்ளே வந்தான் நிரூப். ஏய், என்னடா வரும்போதே கத்திட்டு வர, முதல்ல ஷூவை கழட்டி போட்டுட்டு உள்ள வா என்றான் கோபி. அப்பா, என்னப்பா நீங்க இதுக்குள்ள வந்துட்டு இருக்கீங்க? சரி சரி, பாட்டி எங்கப்பா? பசிக்குது. அவங்க தினமும் எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சிருப்பாங்கல்ல, அதுதான் கேட்டுக்கிட்டே வந்தேன். அப்பதான் சீக்கிரமா பாட்டி கொண்டு வருவாங்க என்று சிரித்து கொண்டே பாட்டி பாட்டி என்று வீட்டை சுற்றி வந்தான். என்ன, இவனுக்கும் அம்மா வெளியில போனது தெரியலையா? அப்ப இவன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் போயிட்டு இருக்காங்களா என்று யோசித்து கொண்டே உள்ளே சென்று ஹாட் பாக்ஸை திறந்து பார்த்தான். அதில் மாலை நிருபிற்காக சுண்டலும் ஒரு சிறிய டப்பாவில் புட்டும் செய்து வைத்திருந்தாள். அதை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான். என்னப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா, பாட்டி எங்க? ஆளை காணோம், மாடியில கூட இல்லையே, எங்க போனாங்க என்று கேட்டுக்கொண்டே அந்த சுண்டலை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் நிரூப். அதுதான் தெரியல நிரூப், நான் வரும்போதே பாட்டி இல்ல, வீடு பூட்டிதான் இருந்தது. பாட்டி காலையிலே எங்கேயோ போயிட்டதா சொன்னாங்க. ஆமா, நீ இருக்கும்போது பாட்டி வீட்டுல தானே இருந்தாங்க என்று கேட்டான். ஆமாப்பா, அம்மா கூட அவங்களை ஏதோ கத்திட்டு இருந்தாங்க. அப்படியா? என்னென்ன? புதுசா ஒண்ணு இருக்காதுப்பா, எப்பவும் போலதான் ஏதோ கத்திட்டு இருந்தாங்க. ஆனா பாட்டி ஒன்னும் பேசல, அமைதியா வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அம்மா ஏன் கத்திட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. அதுக்குள்ள ஆட்டோ வந்துதா, நான் கிளம்பி போயிட்டேன் ஏன் அந்த சுண்டல் எடுத்து கொண்டு உள்ளே சென்றார். கோபி குழப்பத்தோடு வெளியே வர இதற்குள் அவனது செல்போன் ஒலித்தது. மல்லிகாவின் எண் தான் என்றதும் அவன் முகம் மாறியது. என்னங்க, என்ன விடாம கால் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்நேரம் வண்டியில வந்துட்டு இருப்பேன்னு தெரியாதா? அப்படி என்ன அவசரமா போன் போட்டீங்க? இந்த டிராபிக்ல வண்டியை நிறுத்தவே முடியல, அதுதான் ஓரமா நிறுத்திட்டு கூப்பிட்டேன். சீக்கிரமா சொல்லுங்க என்று எரிச்சலோடு பேசினாள். ஒண்ணு இல்ல, காலையில அம்மாவை எங்கேயாவது வெளியில அனுப்புனியா என்று சந்தேகமாக கேட்டார். நானா? அவங்கள எதுக்கு அனுப்ப போறேன்?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் கேக்குறீங்க? அம்மா வீட்ல இல்ல, அதுக்கு தான் கேக்குறேன். மல்லிகாவின் முகத்தில் ஏதோ நிம்மதி வந்தது. அப்படியா? எங்க போயிருக்காங்க? அதுதான் தெரியாம உன்கிட்ட கேக்குறேன். எனக்கு என்னங்க தெரியும்? நான் காலையில வேலைக்கு போகும்போது வீட்ல தானே இருந்தாங்க. அப்படியா? சரி, காலையில அம்மாவை எதனா கத்துனியா? நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க கேக்குறத பார்த்தா நான் தான் ஏதோ உங்க அம்மாவை திட்டி வெளியில அனுப்புனது போல சந்தேகமா கேக்குறீங்க. அதுக்கு இல்ல, நம்ம நிரூப் தான் சொன்னான் காலையில நீ ஏதோ எங்க அம்மா கிட்ட கத்திட்டு இருந்ததா. ஆ, அதுவா? அது ஒண்ணும் இல்ல. எப்பவும் போலதான் காலையில டென்ஷன்ல எதனா பேசியிருப்பேன். இப்ப என்ன அதுக்காக? உங்க அம்மா எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. வேணும்னா உங்க சித்தி வீட்டுக்கு போனை போட்டு பாருங்க, அங்கதான் போயிருப்பாங்க. இல்லைன்னா கோயிலுக்கு போயிருப்பாங்க. அம்மா போனை கொண்டு போகல, அதோட அவங்க வலையில வர கழட்டி அப்பா படத்துக்கிட்ட வச்சுட்டு போயிருக்காங்க என்றான். அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டவள், சரி இருங்க, நான் வந்துடுறேன், இங்க ரோட்ல நின்று ரொம்ப நேரம் பேச முடியாது என்று போனை கட் செய்தாள். என்ன இவ ஒண்ணுமே நடக்காதது போல பேசிட்டு இருக்கா? அம்மா எங்கதான் போயிருப்பாங்க? ஒருவேளை சித்தி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்களோ? அனாவசியமா நாம ஏன் ஏதுதான் நினைக்கணும்? இந்த வலையில சும்மா கூட கழட்டி வச்சிருக்கலாம், போனை மறந்து கூட வச்சுட்டு போயிருக்கலாம். அதுக்காக மல்லிகா மேல நாம எப்படி தப்பு சொல்றது? அம்மாவும் சும்மா இல்லாம எதுனா செஞ்சிடறாங்க, அதனால அவ எப்பவும் கத்திட்டு இருப்பா. இது தினமும் நடக்கிறது தானே. சரி, சித்திக்கு போன் செய்வோம் என்று அவன் போனை எடுக்க எதற்குள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அவனது சித்தி ஜெயா. என்ன சித்தி வராங்க, அம்மாவும் கூட வராங்களா என்று எட்டி பார்த்தான். ஆனால் அவள் பின்னால் யாரும் வரவில்லை. சித்தி, வாங்க சித்தி. என்ன சித்தி, இப்பெல்லாம் இந்த பக்கமே வர்றதில்ல என்று அவளை உள்ளே அழைத்து அமர வைத்தான். எங்கப்பா, இந்த பையன் ரவிக்கு டியூட்டி மாத்தி மாத்தி போடுறதால எங்கேயும் போக முடியல. புதுசா வேற போய் சேர்ந்திருக்கான்ல, கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படிதான் இருக்குமா. அப்புறம் ஒரே டைமா மாத்திக்கலாமா. அதுதான் அவனும் எதுவும் சொல்லாம ஓடிடுறான். நானும் காலையில் எழுந்து அவனுக்கு சாப்பாடு கட்ட செய்யன்னு வேலை சரியா இருக்கு. ஆமா, அக்கா எங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே எட்டி பார்த்தாள். என்ன சித்தி, அம்மா எங்க போனாங்கன்னு உங்களுக்கும் தெரியாதா என்று கேட்டான் கோபி. என்னடா சொல்ற என்று ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள். ஆமா சித்தி, காலையில அம்மா எங்கேயோ போனாங்களாம். பக்கத்து வீட்டுல சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா எங்க போனாங்கன்னு சொல்லலையாம். அதுதான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு இப்பதான் போன் போட்டு எடுத்தேன். அப்படியா? அக்கா என்கிட்ட எதுவும் சொல்லலேடா. இன்னைக்கு பிரதோஷம், கோவிலுக்கு வரியான்னு கேட்க நான் தான் சாயங்காலமா போன் போட்டேன். ஆனா அவ எடுக்கவே இல்லை. அதுதான் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போலன்னு இப்படியே வந்தேன். கோபிக்கு குழப்பமானது. அவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழ, சித்தி, அம்மா போனை இங்கேதான் வச்சுட்டு போயிருக்காங்க. இதோ பாருங்க, அப்படியே அவங்க வலையிலையும் கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க என்று காண்பித்தான். அதை பார்த்து அவள் முகம் மாறியது. சித்தி, எனக்கு என்னவோ பயமா இருக்கு சித்தி. அம்மா இதுவரை எங்கேயும் தனியா போனதில்ல. வந்தா உங்க வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா கோவிலுக்கு போவாங்க, அவ்வளவுதான். ஆனா அங்கேயும் போகலன்னா எங்க போயிருப்பாங்க என்று சற்று திகிலுடனேயே கேட்டான். உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டியா என்று அமைதியாக கேட்டாள் ஜெயா. ஆ, கேட்டனே, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. எதுவுமே தெரியாதாம்மா என்று அழுத்தி கேட்டாள். ஆமா அத்த, தெரியாது. என்னை பதுக்கு என்று கேட்டுக்கொண்டே வண்டி நிறுத்திவிட்டு உள்ளே வந்தாள் மல்லிகா. ஏய், என்ன மல்லிகா, சித்தி கிட்ட அப்படி பேசுற என்று சற்று கோபமாக கேட்டான் கோபி. பரவாயில்லப்பா, அது ஒன்னும் பொண்டாட்டிக்கு புதுசு இல்லை என்று எழுந்து கொண்டாள். ஆமா என்று மல்லிகா முகத்தை திருப்ப, சித்தி, எங்க சித்தி போறீங்க? இந்த நேரத்துல நீங்களும் போயிட்டா எனக்கு என்னவோ போல இருக்கும். நீங்க கொஞ்ச நேரம் இருங்க சித்தி. அம்மாக்கு வேற யாரையாவது இங்க தெரியுமா? கோவில்ல யார்கிட்டயாவது பேசுவாங்களா? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க சித்தி என்று பதட்டமாக கேட்டான். அவ கோவிலுக்கு வந்தா முக்கால்வாசி அந்த ஆண்டவனை பார்த்து அப்படியே பிரம்ம பிடிச்சவ போல உட்கார்ந்துட்டு இருப்பாப்பா. என்கிட்ட கூட பேச மாட்டா. அப்படிப்பட்டவ யார்கிட்ட பேச போறா என்று சலிப்போடு கூறினாள் ஜெயா. அப்ப எங்கதான் சித்தி போயிருப்பாங்க? மனசு வெறுத்து போனா எங்க போறதுன்னெல்லாம் யோசிக்காது காலு, அது பாட்டுக்கு கிளம்பிடும். அப்படிதான் அவளும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். விடு, அவ எங்கேயோ போய் நிம்மதியா இருக்கட்டும்.
இல்லனா சூரியன் சுட்டெரிக்கிறது போல உன் பொண்டாட்டி பேச்சு அவளை சுட்டெரிச்சிடும் என்று விரக்தியாக கூறிவிட்டு திரும்பினாள். சித்தி, என்ன சித்தி, என்னென்னவோ சொல்றீங்க? அப்படி இங்க என்னதான் நடந்தது சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான் கோபி. அட விடுங்க, நாமளே அத்தையை தேடிப்போம். இவங்களுக்கு எப்போ என் மேல ஏதோ ஒண்ணு சொல்லணும், அதுதான் இப்படி பேசுறாங்க என்றாள் மல்லிகா. அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்து விட்டு, நான் வரேன்பா என்று கடகடவன வெளியே சென்றாள் ஜெயா. அவள் சென்றதும் தனது மனைவியை திரும்பி முறைத்தான் கோபி. ஏய், எதுக்கு இப்படி அவங்கள வடுக்குன்னு பேசுற? பின்ன என்னங்க, அவங்க வந்ததுல இருந்து என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இவங்களுக்கு பொறாம நான் வேலைக்கு போறது, அதுதான் அத்தை கிட்ட தினமும் எதனா சொல்லி ஏத்தி கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் இதை கண்டுபிடிச்சு அத்தை கிட்ட கேட்டேன். அதுக்கு அத்தை என்ன சொல்லியிருப்பாங்களோ தெரியல, அதுதான் கொஞ்ச நாள் வராம இருந்தாங்க என்றால் முகத்தை சுளித்து கொண்டு. சரி, இப்ப அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. சித்தி இருந்தா அவங்க கிட்ட கேட்டு எங்கேயாவது போய் தேடி பார்க்கலான்னு இருந்தேன். அம்மா அவங்க கிட்ட எதனா சொல்லியிருக்கலாம் இல்ல? அட நீங்க வேற, அவங்க சொல்லியிருந்தாலும் உங்க சித்தி சொல்ல மாட்டாங்க. நான் மாலையே டொன்னு கூட கம்முன்னு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றது, நாமளே தேடி பார்ப்போம். அத்தை எங்க போயிட போறாங்க? இங்கதான் இருப்பாங்க. இருங்க, நானும் வரேன், தேடி பார்க்கலாம் என்று உள்ளே சென்றாள். கோபிக்கு தலை பிய்த்து கொண்டு போகும் போல் இருந்தது. தலையை பிடித்து கொண்டு அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தான். வீட்டிற்கு போன ஜெயா மிகவும் வேதனையோடு அமைதியாக சேரில் அமர்ந்து தனது அக்காவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அக்கா எங்க போயிருப்பா? அந்த கோபிக்கு ஒன்னும் தெரியலன்னு சொல்றான். அந்த பொண்ணும் எதுவும் தெரியாதது போல நடிக்கிறா. ஒருவேளை உண்மையாவே அவகிட்ட அக்கா எதுவும் சொல்லாம போயிட்டாளா? இருக்கும். அவ பேசுற பேச்சுக்கு அக்காவா இருக்க போய் இத்தனை நாள் குப்பைய கொட்டினா. நானா இருந்தா இந்நேரம் நெஞ்சு வெடிச்சு செத்திருப்பேன். ஆனா அக்கா உண்மையாவே இப்ப எங்கதான் போயிருப்பா? ஒருவேளை நம்ம ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாளா? அங்க யார் இருக்கா? அங்க ஏன் போக போறா? அதெல்லாம் போயிருக்க மாட்டா. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நானும் அவங்க வீட்டுக்கு போறதில்ல. அக்காவே தான் எப்பயாவது போன் போடுவா, பேசுவா. ஆனா கொஞ்ச நாளா அவளும் போன் போடல. என்ன ஆகி இருக்கும்? என்னை விட்டா அவளுக்கு இங்க யாரு பழக்கம் என்று யோசித்துக் கொண்டிருக்க அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. 2 நாட்களாக தனது தாயை தேடி தேடி சலித்த கோபி அன்று போலீஸ் ஸ்டேஷன் சென்று விட முடிவெடுத்தான். அப்பொழுது ஜெயாவிடம் இருந்து போன் வர அவசரமாக போனை எடுத்தான். என்ன சித்தி, அம்மாவை பத்தி எதனா தெரிஞ்சுதா என்று அவன் படபடப்பாக கேட்க, அப்ப அக்காவை பத்தி இவனுக்கும் இன்னும் ஒன்னும் தெரியலையா என்று யோசித்துக் கொண்டே, இல்ல கோபி, அதை பத்தி உன்னை கேட்கதான் போன் போட்டேன் என்று குரல் கம்ம கூறினாள் ஜெயா. இல்ல சித்தி, நானும் 2 நாளா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஒரு தகவலும் கிடைக்கல. அததான் இன்னைக்கு போலீஸ்ல போய். ஏய் இருப்பா, அவசரப்படாத. எனக்கு என்னவோ உங்க அம்மா நம்ம சாயி ஆசிரமத்துக்கு போயிருப்பாளோன்னு தோணுது என்றாள். என்ன சித்தி சொல்றீங்க? அது ஆதரவற்றவங்க தங்குற ஆசிரமம் வச்சே, அங்க எதுக்கு அம்மா போயிருப்பாங்க? வீட்டுல பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு வார்த்தை அன்பா தன்கிட்ட பேச ஆள் இல்லாதவங்களும் ஆதரவற்றவங்க தாப்பா. உங்க அம்மா அங்க போயிருப்பான்னு ஏதோ என் மனசு சொல்லுது. ஏன்னா ஒரு வாட்டி என்கிட்ட அந்த ஆசிரமத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தா. அப்படியா? சரி சித்தி, நான் இப்பவே போய் பாக்குறேன் என்று எழுந்து கொண்டான். அந்த அழகிய ஆசிரமத்தின் உள்ளே அவன் காலடி எடுத்து வைத்ததும் ஏதோ ஒரு சொர்க்கலோகத்திற்கே வந்தது போல் அவனுக்கு தோன்றியது. அந்த ஆசிரமத்தின் உள்ளே 2 புறமும் வரிசையாக வளர்க்கப்பட்டிருந்த மரங்களும் பூச்செடிகளும் சலசலவன சத்தம் செய்து கொண்டு ஆனந்தமாக காற்றுக்கு அசைந்தாடி கொண்டிருந்தது. அவைகள் அனைத்தும் ஏதோ அவனை உற்சாகத்தோடு வரவழைப்பது போல் அவனுக்கு தோன்றியது. நடப்பதற்கு மட்டும் பாதையை விட்டுவிட்டு மற்ற இடங்களில் எல்லாம் புல்வெளிகள் அழகாக படர்ந்திருக்க, ஆங்காங்கே சிமெண்டால் செய்த பெஞ்சுகள் மரத்துக்கு கீழே போடப்பட்டிருந்தன. அதில் முதியவர்கள் 2 பேராகவும் 3 பேராகவும் அமர்ந்து ஏதோ பேசிக்கொண்டிருக்க, சற்று தூரத்தில் பிள்ளைகளுக்கு சறுக்க மரம், சீசா, ஊஞ்சல் அனைத்தும் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் பிள்ளைகள் கலகலப்பாக விளையாடி கொண்டிருக்க, சில முதியவர்கள் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். இவர்கள் எல்லாம் ஆதரவற்றவர்கள் என்று யாராவது சொன்னால்தான் தெரியும் என்பது போல அவர்கள் இந்த சொர்க்கப்புரியில் சந்தோஷமாக இருந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டு சென்ற கோபியின் கண்கள் ஒரு இடத்தில் குத்திட்டு நின்றது. அவன் கால்கள் அதற்கு மேல் அங்கிருந்து செல்லாமல் அப்படியே நின்று போக அவன் வாய் அம்மா அம்மா என்று மெலிதாக முனறியது.
சற்று தூரத்தில் சிறு பிள்ளைகளுடன் கண்ணாப்பூச்சி விளையாடி கொண்டு கலகலவன சிரித்து கொண்டிருந்தாள் பத்மினி. அவள் கண்கள் கட்டியிருக்க அவளை சுற்றி சிறு பிள்ளைகள் பாட்டி நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன் என்று கத்தி கொண்டே அவளை தொட்டு தொட்டு சிரித்து கொண்டிருந்தனர். அவர்களை பிடிக்க அவள் சிரித்து கொண்டே கையை துழாவி கொண்டு போக இதையெல்லாம் பார்த்து அங்கிருந்த மற்ற முதியவர்கள் சிரித்து கொண்டிருந்தனர். கோபி அமைதியாக தனது தாயின் அருகில் சென்று நிற்க அவள் கைகள் அவன் மார்பில் பட்டது. சற்று நேரம் அவன் முகத்தை தடவி பார்த்தாள். கோபி என்று பதட்டத்தோடு கூறிக்கொண்டே கண்ணில் இருந்த துணி எடுத்தாள். தனது மகனின் அழுது வீங்கிய முகத்தை பார்த்து அவள் கண்களில் கண்ணீர் வடிய, அம்மா என்னம்மா இது என்று தனது தாயை கட்டி கொண்டு கதறினான் கோபி. சற்று நேரத்தில் அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் இருவரும் அமர அமைதியாக இருந்த தனது தாயை பார்த்த கோபி, அம்மா என்னம்மா, எதுக்கும்மா இப்படி யாருக்கும் தெரியாம இங்க வந்திருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணாம போயிடுச்சா? அந்த அளவு என்னை வெறுத்துட்டீங்களா? அப்படி நான் என்னம்மா பண்ணேன் என்று அவளது கைகளை பிடித்து கொண்டு கதறினான். அழாத கோபி, அழாத. நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு தான் வந்துட்டேன். ஆனா யாரையும் நான் வெறுக்கலப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நீங்க எனக்கு பாரம்னு நான் என்னைக்குமே சொல்லலையே. ஆனா பாரம் இல்லைன்னோ நீ சொல்லலையேப்பா. அம்மா. கோபி, நீ கேட்டியே, நீங்க என்கிட்ட சொல்லிக்காம வர்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு. நீ எதுவுமே பண்ணலப்பா, அதுதான் அங்க பிரச்சனையே. அம்மா என்ன சொல்றீங்க? கோபி, உங்க அப்பா இறந்து போகும்போது கடைசி நேரத்துல என்ன சொன்னாரு தெரியுமா? யாரையும் நம்பாத, பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் கூட உன் கையில 10 காசு இருந்தாதான் மதிப்பு. உனக்கு வேலை இல்ல, உன் கையில வருமானம் இல்ல, அதனால தான் நான் இந்த வீட்டை உன் பேர்ல எழுதினேன். பேங்க்ல கொஞ்சம் பணத்தை உன் பேர்ல டெபாசிட் பண்ணியிருக்கேன். அந்த பணத்துல வர வட்டி வச்சுக்கிட்டு நீ நிம்மதியாயிரு. பெரியவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அவ அமெரிக்கால போய் செட்டில் ஆகிட்டா. சின்னவனும் நல்ல வேலையில் இருக்கான். அவனுக்கு தான் என்னால கல்யாணம் பண்ண முடியல. ஆனா அவனை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலையிலயும் சேர்த்துட்டேன். அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அதுல அவன் பார்த்துப்பான். ஆனா நீ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா இரு, தனியா கூட இருந்துக்கோ. ஆனா பையனுக்கு கல்யாணம் ஆனதும் அவன் கூட இருக்காதுன்னு சொன்னாரு. ஆனா நான் அதை கேட்கல. என் வயிற்றுல பிறந்த என் குழந்தை என்ன பாரமா நினைப்பானா? என் மருமக என்ன விரோதமா நினைப்பாளா? அங்கங்க மாமியாருங்க நடந்துக்கிறது போல நான் அவளை கொடுமைப்படுத்தினா தானே என்ன அவ்வளோ வெறுப்பா? நான் அவகிட்ட அன்பா இருந்தா அவ என்ன தாயை போல பார்க்க போறான்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அப்பா சொன்னதோட அர்த்தத்தை இப்பதான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று அமைதியாக கண்களை முந்தானையால் துடைத்து கொண்டாள். அம்மா என்னம்மா சொல்றீங்க? வீட்டுல மல்லிகா உங்களை எதனா சொன்னாளா? ஆனா சின்ன சின்னதா தானே அவ உங்களை எதனா சொல்லுவா. நானும் இதெல்லாம் வீட்டுல சகஜம் தானேன்னு அமைதியா வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுதான்ப்பா, அவளுக்கு இன்னும் என்ன பார்த்தா கேவலமா போயிடுச்சு. எனக்கும் முதல்ல அவ சின்ன சின்னதா முகம் காட்டும் போதும் என்கிட்ட வேலை சொல்லும் போதும் ஒன்னும் தப்பா தெரியல. ஆனா போக போக அவ என்ன மாமியாருன்னே பார்க்காம ஒரு வேலைக்காரியா நடத்த ஆரம்பிச்சிட்டா. வேலைக்கு போற பொண்ணு வெளியில போற இடத்துல எப்படி எப்படியோ இருக்கும். அந்த டென்ஷன்ல அவ இப்படி பேசுறான்னு நானும் அமைதியா இருந்தேன். ஆனா அதையும் எடுத்துக்கிட்டு என்ன ரொம்ப கேவலமா நடத்த ஆரம்பிச்சிட்டா. உன்கிட்ட சொன்னா நீ எங்க சங்கடப்படுவியோன்னு நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீ வீட்டுல இருந்தோம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் கூட அதை பத்தி எதுவும் கேட்டுக்கல. அதுதான் என் மனசுக்கு வலிக்க ஆரம்பிச்சுது. போக போக எனக்கு அந்த வீட்டுல நான் வேலைக்காரியா இல்ல உன் அம்மாவான்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. ஒரு வயசானவ நமக்காக நாம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இவ்வளவு வேலையை செய்யறாளே. ஆனா நம்ம அவளை அன்போட நடத்தலைன்னாலும் அசிங்கப்படுத்தாம இருக்கணும்னு அவளுக்கும் தோணல. ஏன் இப்படி எங்க அம்மாவை பேசுறன்னு கேட்க உனக்கும் தோணல. அம்மா அது இதோ பாரு கோபி, சின்ன வயசுல இருந்து நான் உன்னையும் உங்க அக்காவையும் இதே மடியில தான் போட்டு வளர்த்தேன். அப்பெல்லாம் எனக்கு உதவி செய்ய வீட்டுல எங்க மாமியாரும் இல்ல, அம்மாவும் இல்ல. அப்பெல்லாம் நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அதனால தான் அந்த சிரமத்தை மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு உங்களையும் நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன். உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்க குழந்தைங்கள இதே கையால வளர்த்தேன். உன் பொண்டாட்டிக்கு எந்த சிரமமும் கொடுக்க கூடாதுன்னு எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த வயசானவ மனசும் உடம்பும் நொந்து போயிருக்குமே, அதுக்கு ஒரு ஆதரவா இருக்கணும்னு
உங்களுக்கு தோணல பாரு. இங்கதான்ப்பா நான் உங்களை வளர்த்ததுல தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுச்சு. அம்மா என்றவள் கைகளை பிடித்து கொண்டான். கோபி, இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு நான் அங்க இருக்க காரணம் ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு என் பேரன், இன்னொன்னு இந்த பட்டு போன மனசுக்கு அப்பப்ப ஆதரவா இருக்கிற என் தங்க ஜெயா. அவகிட்டதான் என் மனசுல இருக்கிற பாரத்தை அப்பப்ப இறக்கி வைப்பேன். அப்ப கூட உங்களை பத்திலாம் எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் அவளே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னை திட்டுவா. ஏன் உன் பிள்ளைக்காகவும் மருமகளுக்காகவும் இவ்வளவு செய்யற? சுத்தமா வேலைக்காரியவே மாறிட்டியே. கொஞ்சமாவது என்னால முடியாதுன்னு எதனா சொல்லி பழகுன்னு. ஆனா இந்த ஜென்மத்துக்கு அதெல்லாம் வரலப்பா. ஏதோ அவளாவது என் மேல அக்கறைப்பட்டு என்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு என்னை உரிமையோட கோச்சிக்கிட்டு திட்டாளேன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா உன் பொண்டாட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்கும் வழி இல்லாம செஞ்சிட்டா என்று கண்கள் கலங்கினாள். என்னம்மா, என்ன பண்ணா? ஒரு நாள் காலையில ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அவ கல்லு வச்ச மோதிரத்தை காணன்னு கத்திட்டு இருந்தா. அதுக்கு முதல் நாள் தான் ஜெயா செலவுக்கு எதனா பணம் இருந்தா கொடுக்கா, இந்த வாட்டி ஆஸ்பத்திரிக்கே நிறைய செலவாயிடுச்சு, வந்த பென்ஷன்ல அதை சமாளிக்கிறதுக்கே சரியா இருந்தது, வீட்டுல மளிகை சாமான் வாங்கணும், ரவிக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவன் சம்பளம் வாங்கினதும் கொடுத்துறேன்னு சொன்னான். ஆனா என்கிட்ட அப்பத்திக்கு பணம் இல்லை. பேங்க்ல வட்டி பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறதால என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை. அதனால நீ வந்ததும் கேட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். இத மல்லிகா கேட்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். மறுநாள் காலையில மோதிரம் காணாம போகவே அந்த கோவத்தோட சேர்த்து எதுக்கு இப்படி அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து பழக்கப்படுத்துறீங்கன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. நானும் ஏதோ அவன் மோதிரம் காணாத டென்ஷன்ல பேசுறான்னு அமைதியா இருந்துட்டேன். ஆனா ஜெயா காலையில பணத்தை வாங்க வரும்போது அவ பேசினதெல்லாம் கேட்டு அழுதுகிட்டே போயிட்டா. அப்புறம் நான் அவளுக்கு போனை போட்டு சமாதானம் செஞ்சேன். அப்போ அவ இங்க அவ்வளவா வர்றதில்லை. இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டாம், சொன்னா நீ சங்கடப்படுவ, அப்புறம் மல்லிகாக்கும் உனக்கும் சண்டை வரப்போகுதுன்னு ஜெயா கிட்ட கூட சொல்லியிருந்தேன். அன்னில இருந்து ஜெயா நம்ம வீட்டுக்கு வரதே இல்லை. 2 நாள் முன்னாடி பிரதோஷம் வந்தது. நான் ஜெயாவை கோயிலுக்கு வரியான்னு போன் பண்ணி கூப்பிடலான்னு போன் எடுத்துக்கிட்டு அவகிட்ட பேச உக்காந்தேன். அப்ப ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்த மல்லிகா, என்னத்த யார்கிட்ட போன்ல பேசுறீங்கன்னு கேட்டா. நான் ஜெயா கிட்ட தாமா பேச போறேன்னு சொன்னேன். அதுக்கு திரும்பவும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கடைசி என்ன திருடின்னு சொல்லிட்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த மோதிரத்தை திருடி நான் ஜெயா கிட்ட தான் கொடுத்துருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கா. இதை கேட்டு நான் துடிச்சிட்டேன். இது நாள் வர என்கிட்ட இருந்ததெல்லாம் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துதான்ப்பா பழக்கம். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து நான் எதையும் திருடினதில்லை. ஆனா என்ன அவ அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னதும் எனக்கு மனசே தாழல. இத ஜெயா கிட்ட சொன்னா அவ ரொம்ப நொந்து போயிடுவா. ஏற்கனவே அவ என்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போறதா மல்லிகா சொன்னது கேட்டு வேதனையோட இருந்த அவகிட்ட இதை நான் சொல்ல விரும்பல. இதுக்கும் மேல அந்த வீட்டுல இருக்கவும் நான் விரும்பல. அதுதான் அந்த மோதிரத்துக்கு பதிலு என் வழியில கட்டி வச்சுட்டு நான் வந்துட்டேன். இங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னால முடிஞ்ச வேலையை செய்யறேன். என்னை இங்க யாரும் எதுவும் மூஞ்சி கட்டுறதில்ல, திட்டுறதில்ல. என்னை போல இங்க நிறைய பேரு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆதரவான வார்த்தைக்கு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏதோ இந்த பிள்ளைங்க தான் ஆதரவா இருக்காங்க. ஆமாப்பா, சின்ன வயசுல இருந்து உங்களை பெத்து வளர்த்து உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி உங்களை ஒரு அழகான குடும்பஸ்தனா ஆக்குறதுக்குள்ள நாங்க ஓடா தேஞ்சிடுறோம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததும் நீங்க சுத்தமா எங்களை மறந்துடுறீங்க. நாங்க உங்க கிட்ட பணம் காசு எதிர்பார்க்கலப்பா. அன்பான ஒரு வார்த்தை, ஆதரவான அரவணைப்பு, அவ்வளவுதான். வயசாகி போனா உடம்போட சேர்த்து மனசும் தளர்ந்துடும். அப்ப எங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அதுக்காக தான் கொடிங்க கும்ப தேடி படறது போல இந்த வயசான ஜென்மங்க பசங்களான உங்க நிழல தேடி அலையிறோம். நீங்க எங்களை தங்க தட்டுல தாங்கலைன்னாலும் பரவாயில்ல, தகரமா நினைச்சு எங்களை போட்டு மிதிக்காம இருந்தா அது போதும்பா. அம்மா, இவ்வளவுலாம் நடந்திருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. நான் ஏதோ என் வேலையை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் கண்டுக்காமலே இருந்துட்டேன். அவ இவ்வளவுலாம் உங்களை காயப்படுத்திருக்கா, அதனால உங்க மனசு இவ்வளவுலாம் நொந்து போய் இருக்கோன்னு நான் யோசிக்கலம்மா. ஆமா, இனிமேலாம் அவ உங்களை எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. என் கூட வாங்கம்மா. உங்களை விட்டு என்னால இருக்க முடியாதுமா. இல்லப்பா,
இனிமேல நான் அங்க வந்தா உன் பொண்டாட்டி கிட்ட பேச்சு இதை விட ரெட்டிப்பா வாங்கணும். அதுக்கு என் மனசுலயும் தெம்பில்ல, உடம்புலயும் தெம்பில்ல. நாங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மான கெட்டு இருக்கிறதுக்கு இங்க என் வட்டி பணத்தை கொடுத்துட்டு ராணி போல இருக்கிறேன். இந்த அழகான குழந்தைங்களை பாத்துக்கிறேன். அவங்களும் என் மேல பாசமா இருக்காங்க. அந்த சந்தோஷம் போதும்பா என்று எழுந்து சென்றாள். அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கோபி கோபத்தோடு வீட்டிற்கு சென்றான். அவனை பார்த்த மல்லிகா, என்னங்க உங்க அம்மா அங்கதான் இருந்தாங்களா என்று கேட்க அவளை பலார் என்று அறைந்து கடகடவென உள்ளே சென்று பீரோவில் இருந்த ஒரு சிறிய நகைப்பெட்டியில் இருந்த மோதிரத்தை கொண்டு வந்து அவள் முகத்தில் விட்டெறிந்தான். அதை குனிந்தெடுத்தவள், இது என்னோட மோதிரம், ரொம்ப நாளா காணாம தேடிட்டு இருந்தேன், இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது என்று பதட்டமாக கேட்டாள். கால் முளைச்சு தானா வந்து நகைப்பெட்டியில உட்காந்துக்குச்சு. அடியே ராட்சசி, அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து நீ தானே இதை அந்த டப்பால போட்ட, நானும் பார்த்தேன். ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது என்றவள் மெதுவாக கூற, ஆனா இது காணோன்னு எங்க அம்மா மேல திருட்டு பட்டமா கட்டி இருக்க என்று கத்தினான். எனக்கு அது ஞாபகம் இல்ல, நான் என்ன செய்யறது? ஆனாலும் உங்க அம்மா இப்ப பாரு உங்க சித்திக்கு பணம் கொடுக்கறாங்க, பார்த்ததுக்கு உங்ககிட்ட வேற வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் சந்தேகப்பட்டு சொன்னேன். இது ஒரு தப்பா? ஆமாண்டி, உனக்கு எதுவும் தப்பு இல்ல. பாவம் எங்க சித்தி நமக்காக எவ்வளவுலாம் செஞ்சிருப்பாங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க வந்து உனக்கு எத்தனை நாள் வடிச்சு கொட்டியிருப்பாங்க. அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு அவங்க ஒரு கஷ்டத்துக்கு பணம் கேட்டா இப்படியா பேசுவ? சரி, இப்ப என்ன அதுக்காக வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்டயே கொடுங்க, எனக்கு என்ன என்று முறைத்தாள். ஆமா, நீ பிச்சை போடுற அளவு அவங்க இல்ல. இப்ப அவங்க பையன் நல்லா சம்பாதிக்கிறான். ஆனா அனாவசியமா நீ எங்க அம்மாவை தான் கேவலப்படுத்திட்ட. அது ஒண்ணு இல்ல, உனக்கு எங்க அம்மா எல்லாம் உட்கார வச்சு செய்யறாங்க பாரு, அந்த கொழுப்பு. ஆமா, உங்க அம்மா செய்யலன்னா என்னால செய்ய முடியாதா? இது என்ன பெரிய வேலையா? ஆமாண்டி, கிழிப்ப. எங்க அம்மா இல்லைன்னா உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. இனிமேல எங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆசிரமத்துலதான் இருக்க போறாங்களா. உன் குடும்பத்தை நீயே பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன, இவங்கள நம்பிதான் நம்ம இருக்கமா? அதுவும் நான் இருக்கனா? நானே என் குடும்பத்தை பார்த்துப்பேன். இவங்க தயவு ஒன்னும் எனக்கு வேண்டாம் என்று உள்ளே சென்றாள். அப்ப கூட நான் பண்ணது தப்புதான், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அவங்கள கூட்டிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்றாள பாரு, திமிரு பிடிச்சவ. இவளுக்கெல்லாம் தான்ற அகம்பாவும் படட்டும், அப்பதான் அம்மாவோட அருமை தெரியும் என்று உள்ளே சென்றான். மறுநாள் காலையில் எழுந்த மல்லிகா எந்த வேலை செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருக்க, கோபி எழுந்து குளித்து முடித்து விட்டு வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொடுத்து விட்டு தன்னால் முடிந்த வேலைகளை செய்துவிட்டு சாப்பாட்டிற்கு கூட எதிர்பார்க்காமல் கிளம்பி விட்டான். ஆனால் மல்லிகாவிற்கு தான் சமைப்பதா, நிரூபை பள்ளிக்கு தயார் செய்வதா, இல்லை தான் கிளம்பி வேலைக்கு செல்வதா என்று ஒன்றும் புரியாமல் தவித்து கொண்டே ஒரு வழியாக சமைத்து முடித்து நிரூபை பள்ளிக்கு தயார் செய்துவிட்டு ஆட்டோ ஏற்றி அனுப்பினாள். பிறகு அவசர அவசரமாக ஒன்றும் பாதியுமாக சாப்பிட்டு முடித்து அறக்க பறக்க ஆபீஸுக்கு கிளம்பினாள். இதற்குள் மணி 9 தாண்ட அந்த டிராபிக்கில் முண்டி அடித்து செல்வதற்குள் 10 மணிக்கு மேலாகிவிட்டது. மேனேஜர் அழைத்து அவளை நன்கு வசப்பாட அவருக்கு பதில் கூறி சமாளித்து விட்டு அக்காடா என்று தனது இருக்கையில் வந்து அமர்ந்தாள். இதற்குள் அவளுக்கு பாதி ஜீவன் போய்விட ஆபீஸ் ஃபைல்களை பார்த்து கிரண தலை சுற்றியது. மீண்டும் மாலை வீட்டிற்கு வந்ததும் கிச்சனில் ஷிக்கை பார்த்து தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்தாள். ஒரு வழியாக அனைத்து வேலைகளும் முடித்து அவள் பெட்ரூம் சென்று படுக்க இரவு மணி 11 ஆனது. ஒரு வாரம் இப்படியே அவதியோடு கடந்து போக அப்பொழுதுதான் தனது மாமியாரின் நினைவு வந்தது மல்லிகாவிற்கு. அத்தை இருந்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு சுலபமா இருந்தது. காலையில நான் எழுந்து வெளியில வரத்துக்குள்ள காப்பி போட்டு ரெடியா வச்சிட்டு இருப்பாங்க. நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள சாப்பாடு டிஃபன் எல்லாம் செஞ்சிருவாங்க. நான் டிஃபன் பாக்ஸ்ல கட்டிட்டு கிளம்புவேன், அவ்வளவுதான். நிரூப்புக்கு சாயங்காலத்துல அத்தையே தான் டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அப்பாடான்னு உக்காந்தா பஜ்ஜி போண்டான்னு எதனா கொண்டு வந்து சூடா கொடுப்பாங்க. அந்த களைப்புல அதை நான் கபகபன்னு சாப்பிடுவேன். ஆனா இப்ப நானே தான் வந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டி கிடக்கு. காலையிலயும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள லேட் ஆயிடுது. அந்த மேனேஜர் தினமும் என்ன திட்டுறதையே ஹாபியா வச்சிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடுவுல நிரூப்ப கவனிக்கவே முடியல. அவரையும் ஒன்னும் சொல்ல முடியாது. அவரால் முடிஞ்சத காலையில செஞ்சு கொடுத்துட்டு தான் போறாரு.
ஆனாலும் ஒன்னும் தாக்கு பிடிக்க முடியல. பாவம் அத்தை, இந்த வயசுலயும் அவங்க உடம்ப கூட பாத்துக்காம நமக்காக இவ்வளவு செய்யும் போது அவங்கள நான் எப்படிலாம் பேசிட்டேன். ஏன் அவங்கள பார்த்தாலே எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தேன். அவங்க இங்க இருக்கிறத பாரமா நினைச்சேன். ஆனா இப்பதான் அவங்க வேல்யூ புரியுது. பேசாம அத்தைய கூட்டிட்டு வந்து நம்ம கூடயே வச்சுக்கலாமா? ஆனா இப்ப அத்தைய போய் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? அவங்க புள்ள கூப்பிட்டே வராதவங்க நான் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? ஆனாலும் அவங்க இங்க வந்தா அவங்களையே மொத்த வேலையும் செய்விடக்கூடாது. பாவம் அவங்க சின்ன வயசான என்னாலேயே இவ்வளவு வேலையும் செய்ய முடியலன்னா அவங்க எப்படி தனியா இவ்வளவு வேலையும் செய்வாங்க? நானும் இனிமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஒரு மகளை போல என்னை பார்த்துக்கிட்ட அவங்கள இனிமே நான் அம்மா போல பார்த்துக்க போறேன். ஆனா எப்படி அவர்கிட்ட சொல்லி அவங்களை இங்க கூட்டிட்டு வர்றது என்று அவள் யோசித்து கொண்டிருக்க போன் பெல் சத்தம் கேட்டது. அதில் பேசிய மல்லிகா அதிர்ந்து போனாள். மாலை கோப்பி வீட்டிற்கு வர உள்ளே தனது தாயின் குரலை கேட்டு அதிர்ந்து போனான். ஒரே ஓட்டமாக அவன் உள்ளே ஓட சோஃபாவில் காலில் கட்டோடு பத்மினி அமர்ந்து கொண்டிருக்க அவளுக்கு டிஃபனை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடும்படி கூறிக்கொண்டிருந்தாள் மல்லிகா. நீரூப் தனது பாட்டின் அருகே அமர்ந்து கொண்டு அவள் கைகளை பிடித்து கொண்டிருந்தான். அம்மா, என்னம்மா இது, என்னாச்சு என்று கோபி பதற. ஒன்னும் இல்லடா, ஏன் இப்படி அலற? நேத்து பாத்ரூம்ல பாசி இருந்தது தெரியாம வழுக்கி விழுந்துட்டேன். உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பார்த்தாங்க. சின்னதா பிராக்சர் ஆகி இருக்கு. 1 மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆசிரமத்துல செக்ரட்டரி உங்க மகனுக்கு தெரியப்படுத்தணும், அது எங்க ரூல்ஸ்ன்னு சொல்லி வீட்டுக்கு போன் போட்டுட்டாரு. ஆமாங்க, நான் தான் போன் எடுத்து பேசினேன். அவங்க வந்து அத்தைய பார்த்துட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் இனிமேல் அவங்கள நாங்களே பார்த்துக்கிறோன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என்றாள் மல்லிகா. அவளை ஆச்சரியமாக பார்த்த கோபி தான் காண்பது கனவா என்பது போல் கையை கிள்ளி கொண்டான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்னே இல்ல, இப்ப பேசுறது நீதானான்னு பாக்குறேன். ஏய், பேசாம இருடா. பாவம் மல்லிகா அங்க வந்து என் காலை பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுட்டா. என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கதறிட்டா. நீங்க வந்தாதான் நான் போவேன்னு அடமா உட்காந்துட்டா. அதுதான் என் மருமக கூடவே கிளம்பி வந்துட்டேன். உனக்கு போன் போடலான்னு சொன்னேன். வேண்டாம் அத்தை, சாயங்காலம் அவர் வந்ததும் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொன்னா என்றாள் பத்னி மகிழ்ச்சியோடு. ஆமாங்க, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல நான் அத்தைய பத்திரமா பாத்துக்கிறேன். அவங்க இல்லாத இந்த 1 மாசத்துலதான் அவங்க அருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நமக்கு பாரமா இருக்காங்கன்னு தான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க நமக்கு ஆதரவா உதவியா இருக்காங்கன்றது இப்பதான் தெரிஞ்சுது. என்னை டெலிவரிக்கு கூட எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாம பார்த்துக்கிட்டேன் எங்க அத்தைய நான் இந்த சமயத்துல பத்திரமா பாத்துக்க போறேன். இனிமே என்னால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது என்று தனது மாமியாரின் தொழில் சாய்ந்தாள். அவள் தலையை பத்மினி ஆசையாக கோதிவிட, அக்கா எனக்கா என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டு உள்ளே வந்தாள் ஜெயா. அவளை பார்த்து பத்மினி சங்கடத்தோடு தனது மருமகளை பார்க்க, அத்தை ஒன்னும் சங்கடப்படாதீங்க, அத்தைய நான் தான் வர சொன்னேன் என்று எழுந்து ஜெயாவின் கைகளை பிடித்து கொண்டு, அத்தை என்ன நீங்களும் மன்னிச்சுக்கோங்க அத்தை என்று மன்னிப்பு கேட்டாள். என்னம்மா, உன்னை எங்க அக்கா தன்னோட மருமகளா நினைக்காம மகளா நினைச்சா. அப்படின்னா நீ எனக்கும் மக போலதான். எதுக்கு மன்னிப்பாது இதெல்லாம் என்று அவளை அணைத்து கொண்டாள் ஜெயா. இதை பார்த்து கோபி பூரித்து போக, சரி சரி பாட்டி, இனிமேலும் என்னை விட்டு நீங்க ஆசிரமத்துக்கு போக மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணுங்க என்றான் நிரூப். பிராமிஸா? உங்களெல்லாம் விட்டுட்டு நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டா என்று அவனை அணைத்து கொண்டாள் பத்மினி. இதை பார்த்து அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் பத்மினி அம்மா கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.